வேதம் சொல்லுது, தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை அவர் கூட்டுவதே இல்லை. அதனால உலகத்துல நிறைய இடங்களில் அற்புதங்கள் நடக்கலாம். ஆனா அந்த அற்புதத்துல எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த அற்புதம் செய்கிற சத்துரு அவர்களை அடிமையாகவே வைத்திருக்கிறான், அடிமையாகவே வச்சிருக்கிறான். சிலருக்கு பிசாசு பிடிக்கும் பாருங்க. ஆனா சில இடங்களுக்கு போய் மந்திரிச்சாங்கன்னா அந்த பிசாசு விட்டு ஓடுறது மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க அது விட்டு போகாது, அவங்க சரீரத்துல இருக்கும். எப்பவாவது ஒரு டைம் தேவைப்படும் போது திரும்ப அது வரும். ஆனா வேதம் சொல்லுது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை, மெய்யாகவே விடுதலை. உலகத்திலே இருக்கிற அந்த அற்புதம் டெம்பரவரி ஆனது. ஆனா கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரானால் அது நிரந்தரமான ஒரு அற்புதம். சோ அந்த ஆண்டவர் தான் நமக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் ஏதாவது ஒண்ணு நான் உனக்கு செய்வேன், ஒரு வித்தியாசத்தை நான் கண்டு கொள்ள உதவி செய்வேன். கர்த்தர் உங்க குடும்பத்துல ஏதாவது ஒண்ணு செய்வாரு, உங்க எதிர்கால வாழ்க்கைக்கு ஏதாவது ஒண்ணு செய்வாரு. அவர் சமூகத்திலே அடைக்கலமாய் வந்திருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு நாளும் அவர் கைவிடுவதே இல்லை. ஏதாவது ஒன்றை எனக்காய் செய்கிற கர்த்தர். ஆமென். இன்றைக்கு இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவர் இந்த கானாவூர் கல்யாண வீட்டில் செய்கிற சில காரியத்தை குறித்து தியானிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வேதத்தில் நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 2ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது வேதம் சொல்லுது, ஆண்டவர் என்ன என்ன அந்த இடத்துல பண்றார் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருந்த ரசம், அது ஒரு 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 தரத்துல பண்ணப்பட்டிருக்கிற ரசம். அவர்களுக்கு ஏற்கனவே குடிக்க கொடுத்த பந்தி விசாரித்த அந்த ரசம் ஓரளவு ஒரு தரமுள்ள ஒரு ரசத்தை கொடுத்தாங்க. ஆனா இப்போ அந்த பந்தி விசாரிப்புக்காரன் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க கொடுத்திருக்கிற இந்த ரசத்தினுடைய தரம் எப்படி இருக்கு அப்படின்னா, இதுவரைக்கும் இதை எங்க வச்சிருந்தீங்க, இந்த மாதிரி ஒரு தரம் உள்ள ரசத்தை நீங்க எங்க ஒளிச்சு வச்சிருந்தீங்க? எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். நம்ம ஒரு அறிக்கை செய்ய போறோம், கர்த்தர் நம்முடைய தரத்தை ஆண்டவர் உயர்த்த போகிறார். எப்படி அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் முன்னாடி கொடுத்த ரசத்திற்கும் அதற்கு பிறகு கொடுத்திருக்கிற ரசத்திற்கும் ஒரு தரத்துல ஒரு வித்தியாசம் வந்துருச்சு, ஒரு டேஸ்ட்ல ஒரு வித்தியாசம் வந்துருச்சு. நான் ஆண்டவருடைய வார்த்தையை 100% நம்புறேன். இதுவரைக்கும் நீங்க இருந்த தரம் அல்ல, இதுவரைக்கும் நீங்க கொடுத்த தரம் அல்ல, கர்த்தர் உங்களை தரம் உள்ளவர்களாய் ஒரு வித்தியாசமான ஒரு தரத்தை, ஆமென், நீங்க செய்கிற வேலையில ஆண்டவர் தரத்தை பெருக பண்ணுவார். அந்த குவாலிட்டியை பெஸ்டான ஒரு குவாலிட்டியாய் கர்த்தர் மாற்றுவாராக. எங்க போனாலுமே குவாலிட்டியான ஒரு பொருளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மதிப்பு ரொம்ப அதிகம். நமக்கு நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற குவாலிட்டியான பொருளே நமக்கு தெரியாது. பாருங்க, சிலர் அந்த சட்டை எல்லாம் பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த சட்டை எல்லாம் பயன்படுத்தும் போது சிலர் பிராண்டடான சட்டை போடுவாங்க. அந்த பிராண்ட், ஒரு சில பிராண்ட் இருக்கும், அந்த பிராண்ட் ஷர்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அவங்க அந்த ஒரு சட்டை வாங்குற அந்த பணத்துக்கு நம்ம ஒரு 3 சட்டை அந்த மாதிரி வாங்கிடலாம். அந்த அளவுக்கு அது ரொம்ப எக்ஸ்பென்ஸா, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஆனா நீங்க அந்த சட்டையை ஒரு நாள் நம்ம யாராவது கிஃப்ட் பண்ணும் போதோ அந்த சட்டையை போட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிற சட்டை எல்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோ தரமா இருக்கும். அப்போ ஆண்டவர் அதுக்கு ஒரு மதிப்பு ஜாஸ்தி. அந்த பொருள் எங்க போனாலும் நிறைய பேர் கனம் பண்ணுவாங்க. இந்த அதிகாரத்தின்படி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்க தரத்தை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். அடுத்து ஒரு தரம் உண்டாக போகிறது. உங்க வேலையில கர்த்தர் ஒரு நெக்ஸ்ட் தரத்தை ஆண்டவர் கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா! எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அப்படியே மேல உயர்த்தி முழு பலத்தோட சொல்லுங்க, எஸ், ஆமென். இதற்கு முன்பாக இருந்த தரம் அல்ல,
உலகத்தில் இருக்கிற அநேகர் பிரமிக்கிற அளவிற்கு, இந்த குவாலிட்டியை பார்த்து ஆச்சரியப்படுற அளவிற்கு, இவ்வளவு குவாலிட்டியா உங்களால கொடுக்க முடியுமா? ராஜாக்கள் தேடி வருகிற அளவிற்கு, பெரிய பெரிய மனிதர்கள் தேடி வருகிற அளவிற்கு, அப்படி உங்க படிப்புக்கும் அந்த குவாலிட்டிக்கும் சம்பந்தமே இல்லை. உங்க அழகுக்கும் அந்த குவாலிட்டிக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி தரமான காரியத்தை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கிருபையாய் நடத்துவாராக. ஹல்லேலூயா. என்னை தரமாய் மாற்றுகிற கர்த்தர், என்னை தரமாய் மாற்றுகிற கர்த்தர். அதான் சவுலிடத்துல ஒரு ஆள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் ஒருத்தனை கண்டுபிடிச்சேன். அந்த மனுஷன் யார் அப்படின்னு சொன்னா, அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் இசை கலைஞன், அவன் யுத்த வீரன். அப்பொழுது அந்த வேலைக்காரன் ஒருவன் பிரதி உத்தரமாகிய பெத்லேகமனாகிய ஈசாயின் குமாரனை ஒருவனை கண்டுபிடித்தேன். நீங்கள் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தில் இருக்கு பாருங்களேன். கண்டுபிடித்து, அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். பாருங்க, ஒரு தேவ மனுஷனுக்கு, சாதாரணமான ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு பையனுக்கு, ஒரு வீட்டில் கடைசியா பிறந்த பையனுக்கு எத்தனை குவாலிட்டி பாருங்க, எத்தனை தரம் பாருங்க. அவரை குறித்து சொல்லும் போது சும்மா ஒன்னும் சொல்லல. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். நான் நம்புறேன், நீங்க சாதாரணமான இடத்துல பிறந்திருக்கலாம், கடைசியா பிறந்திருக்கலாம். நீங்க இப்ப செஞ்சிட்டு இருக்கிற வேலை எல்லாருடைய பார்வைக்கு அந்த கொஞ்ச ஆடு சாதாரணமானதா இருக்கலாம். ஆனா என் தேவனாகிய கர்த்தர் முன்னே கொடுத்த ரசத்தை பார்க்கலும் அடுத்து கொடுத்த ரசம் தரமுள்ளதாய் மாறினது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இந்த தண்ணீரை ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க குவாலிட்டி யாருமே கொடுக்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய குவாலிட்டியை என் மூலமாய் கர்த்தர் ஒரு தரத்தை ஜெபமண்ண அந்த கிருபை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்ன தரமுள்ளவனாய் மாற்றும், என்னை தரமுள்ளவளாய் மாற்றும். நீங்க எது கேட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ராஜ்யத்துல பாதியை கேட்டாலும் உனக்கு நான் தருவேன். இந்த ஜபத்துல இந்த முழங்கால் படிட்டு கேட்கும் போது கர்த்தர் தருகிறார், ஆண்டவர் தருகிறார். அவன் நீங்க எது செஞ்சாலும் என்னவா இருக்கணும்னா அப்படியே குவாலிட்டியா அந்த குவாலிட்டி மட்டும் உங்களுக்குள்ள அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தரம் உள்ளவர்களா மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த உலகத்துல வாண்டட் ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களை தேடி தேடி வருவாங்க, நீங்க மறைஞ்சிருக்க மாட்டீங்க, நீங்க வெளிப்பிரகாரமாய் தோன்றப்படுவீர்கள். நான் நம்புகிறேன், அந்த தரத்தை என் தேவனார கர்த்தரால கொடுக்க முடியும். சோ ஆண்டவர் நமக்குள்ள வரும்போது, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, பந்தி விசாரிப்புக்காரன் ஆச்சரியப்படுறான். என்ன ஆச்சரியப்படுறான் அப்படின்னா, எப்பா திராட்சரசம் நான் குடிச்சிருக்கிறேன், இதுக்கு முன்னாடி நீங்க நல்ல திராட்சரசத்தை தான் கொடுத்துருக்கீங்க, ஆனா நீங்க இப்ப பார்த்தா ஏற்கனவே கொடுத்த திராட்சரசத்தையும் இதையும் ஏணி வச்சா கூட எட்டாது. எப்பவுமே ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா ஃபர்ஸ்ட் நல்ல திராட்சரசத்தை கொடுத்து போக 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 கம்மியானதை கொடுப்பான். ஆனா நீ என்னடானா நல்லதை கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு இவ்வளவு ஃபர்ஸ்ட்டுக்கு முதல்ல கொடுத்ததுக்கும் இதுக்கும் ஒப்பிட்டு பார்த்தா இது என்ன மாதிரி டேஸ்டா இருக்குது, எங்கப்பா ஒளிச்சு வச்சிருக்க? இது ஒளிச்சு வச்சதில்ல, அது மனுஷனால் செய்யப்பட்டது, இது கர்த்தரால் செய்யப்பட்டது, இது கர்த்தருடைய கரத்தினால் ஆனது, இது மனுஷனுடைய சித்தத்தினால் ஆனது அல்ல. நான் நம்புறேன்
மனிதர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு படிப்பு இருக்குது, மனிதர்கள் உங்களை வழி நடத்தின ஒண்ணு இருக்குது. ஆனா கர்த்தர் கரத்துல வளர்றதுன்னு ஒண்ணு இருக்குது. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் வளர்த்த போகிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் வளர்த்த போகிறார். உலகத்திலே இருக்கிற அந்த ஞானம் அல்ல, தெய்வீக ஞானம் வெளிப்பட போகுது. அப்பொழுது என்னுடைய குவாலிட்டி, என்னுடைய தரம் எல்லா விதத்திலையும் எல்லா இடத்திலையும் ஆண்டவர் என்னை எப்படி நிறுத்த போறார் அப்படின்னு சொன்னா, அப்படியே குவாலிட்டியா தரமா ஜெபிக்கலாமா? எல்லாருமே இதை ஒரு ஜெப குறிப்பா நீங்க நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா கர்த்தர் ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு. இந்த 100 நாளைக்குள்ள ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு. நமக்கு ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு. அதுல இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னுடைய தரத்தை நான் பெருக பண்ணுவேன். ஆமென். பல இடங்களிலே ஒருவேளை நீங்கள் நான் இப்படி பேசிட்டேனே, இப்படி ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு மனுஷியா நான் நடந்துக்கிட்டேனே, இந்த இடத்துல கொஞ்சம் ஞானமா நடந்திருக்கலாம், இந்த இடத்துல கொஞ்சம் அறிவா நடந்திருக்கலாம், இந்த இடத்துல என் அறிவை நான் அடமானம் வச்சுட்டேன், இந்த இடத்துல நான் கொஞ்சம் ரொம்ப சீப்பா நான் நடந்துட்டேன், ஒரு சும்மா கேவலமா நான் நடந்துட்டேன், என்ன நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்குது. ஏன் நான் இந்த இடத்துல இப்படி நடந்தேன்? இப்படி நடக்காம இருக்கலாம்ல, என் கணவனார் இடத்துல இப்படி நான் பேசாம இருக்கலாம்ல, என் மனைவியின் இடத்துல நான் இப்படி எப்படி நடந்தேன்? நான் ஒரு குவாலிட்டியான மனுஷனா நடந்திருக்கலாம்ல, அந்த இடத்துல அந்த சண்டை நடந்த இடத்துல நான் கொஞ்சம் குவாலிட்டியா நடந்திருக்கலாம்ல அப்படின்னு இதுவரைக்கும் நீங்க யாராவது ஒருத்தர் அப்படி யோசிச்சிருக்கலாம். நீங்க அப்படி யோசிக்கணும். நீங்க அப்படி யோசிச்சாதான் நீங்க வளரக்கூடியவங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட யோசனை உங்களுக்குள்ள வரல அப்படின்னு சொன்னா நீங்க என்னைக்கும் அப்படியே தான் உட்கார்ந்துருப்பீங்க. அந்த யோசனை வரணும். ஒருத்தர்கிட்ட ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த பிரச்சனையில நீங்க சரியான ஆளா நடந்துக்கல அப்படின்ற அந்த ஃபீல் உங்களுக்குள்ள வரணும். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அமைதியா போயிருக்கலாம், இந்த இடத்துல கொஞ்சம் பேசாம போயிருக்கலாம், இந்த இடத்துல அவங்கள திட்டுறதுக்கு பதிலாக நம்ம என்கரேஜ் பண்ணியிருக்கலாம், இப்படின்றது உங்க மனசுக்குள்ள தோணணும். அந்த மாதிரி மனசுக்குள்ள யார் மனசுக்குள்ள தோணுதோ அவங்க தான் நீங்க எட்டாத உயரத்தை அடைய முடியும், அவங்க தான் நீங்க வளர முடியும், அவங்க தான் நீங்க சிகரத்தை தொட முடியும், அவங்க தான் நீங்க அப்டேட் ஆக முடியும். அவங்கள நம்பி தான் எல்லாம் வரும், அவங்கள நம்பி தான் ஆசீர்வாதம் வரும். அதனால ஒருவேளை இதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்கலாம், ஆனா இனி கர்த்தர் நம்மளை எப்படி நடத்த போறார் அப்படின்னு சொன்னா அப்படியே குவாலிட்டியா இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உலகம் மனிதன் திராட்சரசம் கல்யாண வீட்டுல சும்மா திராட்சரசம் செய்யறது கூட்டுருவாங்களா? திராட்சரசம் செய்கிறதுக்குன்னு ஆள் இருக்காங்க. அதுக்குன்னு எல்லா சாப்பாடையும் சமைக்கிறது மாதிரி, எல்லா ஜூஸ் பண்ற மாதிரி திராட்சரசத்தை மேக் பண்ண முடியாது. இதுக்கு நிறைய பண்டுதும் இருக்குது, நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. திராட்சரசம் உண்டு பண்றது என்னன்னா இந்த கல்லெல்லாம் காய்ச்சுறாங்கல்ல, இந்த மாதிரி அது ஒரு வித்தியாசமான வெரைட்டி. நிறைய பேர் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த கல்லு காய்ச்சுறவங்க, சாராயம் காய்ச்சுறவங்க, இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு முறை அது. அப்போ இந்த திராட்சரசம் என்கிறது அதை கல்யாண வீட்டில் ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அது தெரிஞ்சவங்க எக்ஸ்போர்ட் ஆட்கள் தான் நல்லா பண்ண முடியும். ஏற்கனவே இதை பண்றவங்க யார் அப்படின்னா ஒரு எக்ஸ்போர்ட்டான ஆள் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ பந்தி விசாரிப்புக்காரன் டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவனை பண்ணினதை விட, எக்ஸ்போர்ட்டான ஆள் பண்றதை விட இது ரொம்ப டேஸ்டா இருக்குது, ரொம்ப குவாலிட்டியா இருக்குது. நான் நம்புறேன் அதுதான் உங்க தலை மேல இருக்கிற அபிஷேகம். ஏன் தலை மேல இருக்கிற அபிஷேகம்? இனி தோற்று போக மாட்டீங்க, இனி குவாலிட்டி இல்லாம விழுந்து போக மாட்டீங்க. இனி தரமற்ற ஒரு தேவ பிள்ளையாய் அல்ல, தரமுள்ள ஒரு தேவ பிள்ளையாய் கைகளை தட்டி கேளுங்க, கேளுங்க, இந்த கிருபையை கேளுங்க, இந்த கிருபையை கேளுங்க. உங்க கை பட்டா, உங்க கை பட்டா, ஆண்டவரே உங்க கரங்கள் பட்டால், உங்கள் கரங்கள் பட்டால், ஹல்லேலூயா, அப்படி ஆகும் ஆண்டவரே, அப்படி ஆகும் ஆண்டவரே, அப்படி செய்கிறதற்கு வல்லவராய் நீர் இருக்கிறீர். ஆமென். Thank you Jesus. அப்புறம் இந்த ஆண்டவர் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல நான் அதை பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது இரண்டாவதாக வேதம் சொல்லுது, அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் தண்ணீர் எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க சொல்லுங்களேன்? தண்ணீர் அங்க கச்சாடிகள் இருந்துச்சு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா இந்த கச்சாடிகளிலே தண்ணீரை
நிரப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இவங்க போய் வேலை செய்யறவங்க போய் தண்ணீரை எடுத்துட்டு வராங்க. தண்ணீர் எங்க இருந்து வந்துச்சு, யார் கொண்டு வந்து ஊத்துனா, அது எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன தெரியல அப்படின்னு சொன்னா, திராட்சரசம் எங்க இருந்து வந்துச்சுன்னு அவங்களுக்கு. தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது, தண்ணீர் வந்ததை எல்லாருமே கண்டுபிடிச்சாங்க. அந்த அற்புதத்தை, அந்த காரியத்தை கண்ணால பார்த்தாங்க. ஆனா அங்க ஒரு தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது யாருடைய கண்ணுக்கும் படாம, தெரியாம, அந்த இடத்துல கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஊத்தின தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. ஆமென். நான் இரண்டாவதாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். நான் நம்புறேன் உங்கள்கிட்ட இருக்கிற இயலாமையை எல்லாரும் பார்த்துட்டாங்க, தண்ணீரை எல்லாரும் பார்த்துட்டாங்க, குறைவை எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. அந்த அற்புதம் நடந்ததற்கு பிறகுதான் தெரியுமே தவிர இது எங்கே இருந்து வந்தது என்று ஆச்சரியப்படுவார்கள். யார் இதை செய்தார்கள் என்று ஆச்சரியப்படுவார்கள். கர்த்தர் நேற்றைக்கு சொன்னது போல தூதர்களை நமக்கு முன்பாக அனுப்பி, ஆமென், அனுப்பி எனக்காக கர்த்தர் செய்து முடிக்கிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சொல்லலாமா பாட்ட? ஆமென். எங்க இருந்து வருதுன்னு தெரியாது, ஆனா தேவை சந்திக்கப்படும், தேவை சந்திக்கப்படும். ஆமென். காடை எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியாது, ஆனால் ஜனங்கள் திருப்தியாய் சாப்பிடுகிறதற்கு கிருபை செய்கிற தேவன். உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறார். அது வரும். காற்று இல்லை, மழை இல்லை, ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படக்கூடுமானால் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இல்ல நான் செய்வேன், நான் செய்வேன். அது வேறு எங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, தேவனிடத்திலிருந்து கடந்து வரப்போகிறது, கடந்து வரப்போகிறது. ஆமென். சிலர் நம்முடைய வாழ்க்கையில தண்ணீரை மட்டும்தான் பார்ப்பாங்க, ஆனா திராட்சரசம் எங்கே இருந்து வந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சிலர் சொல்லுவாங்க, உனக்கு அந்த மாதிரி லெக் அடிச்சுச்சா, இந்த மாதிரி அடிச்சுச்சா, யாரு கொடுத்தா, என்ன வந்துச்சு, இவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காங்கப்பா, யாரோ ஒரு மனுஷனை வச்சுதான் இவன் இதெல்லாம் பண்றான் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, நமக்கு எங்கிருந்து ஒத்தாசை வரும் என்றால் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அந்த திருமணத்தை ஆண்டவர் வெற்றியா நடத்த போறாரு. அந்த தேவையை ஆண்டவர் வெற்றியா சந்திக்க போறாரு. ஆமென். எங்கிருந்து வரும் என்று தெரியாத அளவிற்கு, அநேகர் பிரமிக்கிற அளவிற்கு கர்த்தர் கரத்தில் இருந்து அந்த அற்புதம் என்னை தேடி வரப்போகிறதே. ஆமென். ஹல்லேலூயா. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். பாடுவோம். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்க. திரும்ப ஒரு விசை. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். சொல்லு. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. விசுவாசத்தோடு. மழையையும் நான் பார்ப்பதில்லை, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. இப்ப சொல்லு. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை,
வேலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை. உலகம் சொல்லுவதும் இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. அழைக்கும் தேவன் இன்ப சொல்லுவோம். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஓ ஹல்லேலூயா. வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும். கைகளை மேல தட்டி சொல். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். இயேசுவே, இப்போ 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 தேவைகளை சந்திக்கிற கர்த்தர், தேவைகளை சந்திக்கிற கர்த்தர், தேவைகளை சந்திக்கிற கர்த்தர். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நான் இந்த வசனத்தின்படி அப்படியே நான் நம்புறேன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. உங்கள்கிட்ட இருக்கிற வெறும் தண்ணீரை மட்டும்தான் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அந்த தண்ணீர் எங்க வந்திருக்குன்னு, எங்க இருந்து வந்துச்சுன்னு தான் பார்த்துருக்குறாங்க. ஆனா கர்த்தர் உங்களை தண்ணீரை ரசமாய் மாத்தினது அது உங்களுக்கு மட்டும்தான் தெரிய போகுது. உங்களுக்கு மட்டும்தான் தெரிய போகுது. ஒரு நம் தண்ணீர் ரசமாய் மாற்றப்படும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். சாதாரணமான தண்ணீர் தான், ஆனா திராட்சை ரசமா மாறிடுச்சு. ஆமென். சாதாரணமான 5 அப்பமும் 2 மீனும் தான், ஆனா 5000 புருஷர்களுக்கு போஷிக்கிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். என்னை பெருக பண்ணுவதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். என்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். என் தேவையை சந்திப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா.